ஆயிஷா நாயர் ரலியல்லாஹு இல்லைன்னா நிறைய குடும்ப சம்பந்தமான விஷயங்கள் நமக்கு தெரியாமல் போயிருக்கும். பள்ளிவாசலில் ரசூல் என்ன செய்கிறாங்க, எப்படி பண்ணுறாங்க, பஜாரில் எப்படி இருக்கிறாங்க, வெளியில் போனால் யுத்தக்களத்தில் எப்படி நடந்துக்கிறாங்க, எல்லோரும் சஹாபிகள் பார்க்குறாங்க. வீட்டுக்குள்ளே எப்படி நடக்கிறாங்க யாருக்கு தெரியும்? மனைவி தானங்க சொல்லணும். ஒரு சஹாபி வந்து கேட்குறாங்க, வீட்டுக்கு வந்ததும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்குறாங்க. எஸ்தாக், அவங்க மிஸ்வாக்கு செய்வாங்க. ஃபஸ்ட்டு ப்ரஷ் தான், பல் விளக்குறது. அவங்களுடைய வார்த்தை வாயில் வரக்கூடியது எவ்வளோ பெரிய மனமானது. ஆனாலும் மிஸ்வாக்கு செய்கிறாங்க, நம்முடைய சமூகம் அதை செய்யணும் அப்படிங்கிறத காட்டுறதுக்கா. வேற என்ன செய்வாங்க, எங்களுடைய வீடுகளில் இருக்கக்கூடிய பணிகள் இருக்கிற வீட்டு பணிகளில் என்ன செய்வாங்க, பங்கு பெறுவாங்க. சமையலுக்கா, ஆட்டில் பால் கறப்பாங்க, கிழிந்து போன ஆடையை தைப்பாங்க, இதெல்லாம் வேலை செய்வாங்க. இதெல்லாம் வீட்டுக்கு போனால் நம்ம செய்யணும். நான் ஆஃபீஸ்லேருந்து கழிச்சு வந்துட்டு இருக்கிறேன், இதெல்லாம் நான் செஞ்சுட்டு இருக்கணும் கேட்கக்கூடாது. இது வேலை இல்லை, இது உறவை பலப்படுத்தும் செய்தி. இதை புரிஞ்சுக்கிடணும். இது வேலையா? மனைவிக்குத்தான் அது வேலை. நாம் அதை செய்கிறோம் என்றால் உறவை பலப்படுத்துவது. மனைவிக்கு இந்த மாதிரி நீங்கள் ஹிதமத்துகளை செஞ்சு பாருங்க, பிரியம் அதிகமாயிடும். உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய காலத்தில் ஒரு மனைவி கொஞ்சம் கூடுதலாக பேசுகிறாங்க ரிப்போர்ட் பண்ணுறதுக்காக கலீஃபாவிடத்தில் ஜனாதிபதி சொல்கிறதுக்கு ஒருத்தர் வரார். வந்து வீட்டுக்கிட்ட போனால் உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்கு டோஸ் வந்துட்டு மனைவி போடுன்னு போடுறாங்க. ஆமாம், ஊரையெல்லாம் கவனிச்சுக்கிட்டீங்க, வீட்டை கவனிக்காதீங்க. அங்கே என்ன நடக்குது, இங்கே நடக்குது, அந்த பிரச்சனை எல்லாம் தீர்க்க வைக்கிறீங்க, வீட்டில் இருக்கிறத நீங்கள் பார்க்க வேணாமா அப்படின்ட்டு. அவர் பார்த்தாரு, நாம பரவாயில்ல போல இருக்கே, அமீர் மோமியோட நிலைமை எப்படி இருக்காரு. வந்தவர் திரும்பிட்டார். பார்த்துட்டாங்க உமர் ரலியல்லாஹு டக்குன்னு வெளியில் வந்தாங்க. இங்கே வாங்க, என்ன இல்லை ஒன்று என்ன வந்தீங்க, என்ன இல்லை நான் பரவாயில்ல போல இருக்கு உங்களுக்கு அப்படின்ட்டு. அப்போ அவங்க சொன்னாங்களாம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்து படித்த பாடம் இது. உமர் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, நான் ஒன்று சொல்லட்டுமா, என் குழந்தைகளுக்கு பால் ஊட்டுகிறாள் அவள், என் குழந்தைகளை பெற்று தருகிறாள், அதோடு மாத்திரமல்ல எனக்கு சமைச்சு தர்றான், என்னுடைய துணிமணிகளை கழுகிறான். இது எதுவுமே அவள் மீது கடமை இல்லை. ஷரியத்தில் அது கடமை கிடையாது, ஆனால் மனைவி செய்கிறான் அப்படின்னு வரும் பொழுது அதற்காக நாம் என்ன செய்யணும்? அவள் சில இதுகளை பேசினா, நம்ம மனைவி தானே பேசுகிறா, ஒரு உரிமையோட பேசுகிறா, என்னோட இருக்கணும், மனைவி பிள்ளைகளோட மனைவியோட நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணணும், வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனை கவனிக்கணும் அப்படிங்கிறது அவளுடைய நோக்கம் என்ன, நம்ம மீது இருக்கக்கூடிய பிரியம். அப்படி தான் நீங்கள் பார்க்கணும். இதை தான் இஸ்லாம் சொல்லுகிறது.